தமிழக அரசு நிறைவேற்றிய 10 சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அந்த சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு காலம் தாழ்த்தி வந்தார். மேலும் துணைவேந்தர் நியமனம் உட்பட இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இதனால் ஆளுநர் RN ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மோதல் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சட்ட முன்வரைவுகள் மற்றும் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு ஆணையிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. நீதிபதிகள் JP பார்த்திவாலா, R மகாதேவன் ஆகியோரடங்கிய அமர்வு அளித்துள்ள தீர்ப்பில் ஆளுநர் RN ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆளுநருக்கென தனிப்பட்ட வீட்டோ அதிகாரம் எதுவும் இல்லை என்றும் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 சட்ட முன்வரைவுகளை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்தனர். மேலும் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததும் செல்லாது என்று தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வரைவுகள் மீதான ஆளுநரின் செயல்பாடு ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்தனர். ஒப்புதல் வழங்குவது, ஒப்புதலை நிறுத்தி வைப்பது உள்ளிட்ட பிரிவுகளை முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் அமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிரானதாக உள்ளது. 10 சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்பதால் ஆளுநரின் நடவடிக்கையை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 சட்ட முன்வரைவுகளுக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மேலும் சட்டப்பேரவையில் முதல் முறை நிறைவேற்றப்படும் சட்ட முன்வரைவுகளுக்கு 3 மாதங்களுக்குள்ளாகவும் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பப்படும் சட்ட முன்வரைவுகளுக்கு 1 மாதத்திலும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என காலக்கெடு நிர்ணயித்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டனர். பேரறிவாளன் வழக்கிற்கு பிறகு இந்த வழக்கில் அரசியல் சாசன சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வரலாற்றில் முதல் முறையாக ஆளுநருக்கு காலக்கெடு விதித்து உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.